ஆட்சி மாற்றம் நடக்கும். கண்டிப்பா சொல்றேன், கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா ஜெயிப்போம். நீங்க என்னமா சொல்றீங்க? ஓட்டு போடுவீங்களா? தளபதி ஓட்டு போடுவீங்களா? வரணும், ஓட்டு போடணும், ஜெயிக்கணும். வந்து இவரை பார்க்கணும். நமக்கு என்ன தேவையா வந்து இவரை சந்திக்கணும். கண்டிப்பா ஜெயிப்போம். மாவட்ட சாதாரணமான ஒரு யாரு தலைவருக்கு இவ்வளவு காலம் உழைச்சாங்களோ அவங்களுக்கு சொந்தம். அவங்களுக்கு தான் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் தெரியவர்களுக்குதான் அவங்க யாரெல்லாம் உழைச்சாங்களோ அவங்களுக்கு எவ்வளோ பேரை காசு இதெல்லாம் வந்து எனக்கு பதவி கொடுக்கும்போது தலைவருக்கு சொல்லல. உழைச்சவங்களுக்கு மட்டும்தான் பதவின்னு சொல்லி கொடுத்து இன்னைக்கு உங்களோட இருக்கிற ஒரு மாவட்ட செயலாளரை தான் எல்லா இடத்துலையுமே போட்டிருக்கிறோம். ஏன்னா உங்களுக்கோசம் தான் அதை பண்ணுது. உங்களுக்கோசம் தான் பண்ணுது. எங்க பார்த்தாலுமே நாங்க போய் நிக்க தோணுது. நிக்க தோணுதா? உள்ள வந்துட்டேன். தம்பிகிட்ட வந்து சொன்னேன். தம்பி இந்த பக்கம் போனேன். ஆட்டோ நிறுத்த சொல்லி சின்ன கடையில வேலை பார்த்துருந்தாங்க. தெரிஞ்ச அண்ணன் வந்து இந்த மாதிரி என்னவோ வேலை விட்டு அப்படியே கிளம்பி வந்தாச்சு. அவ்வளவுதான், அப்படியே வந்தாச்சு. வந்தாச்சு, அவ்வளவுதான். கண்டிப்பா நம்பிக்கைக்கு நாங்க ரொம்ப கரெக்டா உங்களுக்கு புரியுதுங்களா? அதனால நீங்க சொல்லிக்கூட சந்தேகமோ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நாங்க எல்லாரும் கண்டிப்பா தமிழக வெற்றி கழகமும் தலைவர் தளபதியும் உங்களோட